ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 1-2-2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த மாதத்தில் நான் ரெகுலராக சொல்லக்கூடிய ஃபாலோயிங் நம்பர் வந்து சொல்லிடுறேன், சரிங்களா? ரெகுலராக வரக்கூடிய நம்பர், இந்த நம்பர்ஸை பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க. 50, 80, 68, சரிங்களா? இது ஒரு பேரு. 45, 25, 28. இந்த பேர்லேருந்து இந்த மாதத்தில் இந்த 6, 8 மட்டும்தான் வரல. இது எல்லா பேருமே வந்து பார்த்தா பாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு பேர் நீங்கள் ரெகுலராக எடுத்து ஃபாலோ பண்ணாவே மாதத்துக்கு ஒரு வின்னிங் வந்து எடுக்க முடியும், சரிங்களா? டெய்லி கெஸ்ஸிங் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே வேண்டாம், சரிங்களா? உருப்படியாக ஒரு அமௌண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நம்பர்ஸில் நீங்களே ஏதாவது ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு வின்னிங் வந்து கிடைக்கும், சரிங்களா? டெய்லி கெஸ்ஸிங் ஒரு கிளான்ஸ் நீங்கள் சும்மா பார்க்குறீங்க. நான் ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த நம்பர் ஜஸ்ட்டு ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஃபுல்லாலாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மற்றபடி ஒரு நம்பரை ரெகுலராக ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்க முடியும், சரிங்களா? என்னால் சிங்கிள் செட்டு தான் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் சிங்கிள் நம்பரை அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி வின்னிங் எடுக்கலாம், சரிங்களா? இப்போது இன்னொரு நான் புதுசாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மறந்துனா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் எந்த நம்பர் பிசியில், அதாவது சேம் நம்பராக, சரிங்களா? சேம் நம்பராக எந்த நம்பரு சேம் நம்பர் அடிக்கிறாங்களோ அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா அடுத்த மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அந்த மாதிரி உள்ளதில் இந்த மாதத்தில் 74 நமக்கு அடிச்சிருக்காங்க, சரிங்களா? 74 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 75 அடிச்சிருக்காங்க, சரிங்களா? 75 அடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு நம்பர் இருக்குது, சரிங்களா? அது என்ன நம்பர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த நம்பரு பிசியில் மட்டும்தான் வரும், சரிங்களா? பிசி மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த 69 என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த 69 அப்படிங்கிற நம்பரு கேரண்டியாக சொல்கிறேன், பிசியில் 69 வரும். அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் 6996 மட்டும் பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. பிசியில் மட்டும் 6996 அப்படிங்கிற நம்பரு பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமான நம்பர்ஸு, சரிங்களா? 6996 இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி உண்டு, சரிங்களா? அதனுடைய பேட்டர்ன் கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சொல்ல அப்படின்னாலும் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டைம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது உள் நம்பரில் 8, சரிங்களா? உள் நம்பரில் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் அடிக்கிற பிசி நம்பர் 69. இந்த 69 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கணும், சரிங்களா? அந்த நம்பர் வந்து பார்த்தா இந்த மாதம் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கலை, சரிங்களா? இதனோட கண்டினியூட்டாக இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக அந்த 6996 உண்டு. பிசி மட்டும் யார் யார் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அசால்ட்டாக நினைக்காதீங்க. 6996 இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் உண்டு. இதை ஒவ்வொரு நாளும் 1 செட்டு, 2 செட்டு, 3 செட்டு, 4 செட்டு, 5 செட்டு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கம்பல்சரி ஒரு வின்னிங் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங், அதாவது 1-2-2025க்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏபிஎஸ்சிபிஸில் நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 30, 03, 00. இந்த நம்பர் தான் எனக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது, சரிங்களா? இந்த நம்பரு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால நான் அதிகமாக தரல. ஏபிஎஸ்சிபிஸில் 30, 03, 00. இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு 3 டிஜிட்டாக வந்து நான் 2 நம்பர் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் எடுக்கிற நம்பரே வந்து பார்த்தா இந்த 300 இதுலேருந்து தான் நமக்கு 2 நம்பர்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனுடைய பவர் வந்து பார்த்தா 8555. இதை மிக்சிங் பண்ணி நான் நம்பர் சொல்கிறேன், சரிங்களா? இந்த நம்பர்ஸ் கிடையாது. நான் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 80 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 380 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? அது இல்லாமல் இந்த 3 நம்ம வச்சு எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி 8 வச்சு வந்து பார்த்தோன்னா 850 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 380, 850 அப்படிங்கிற நம்பர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் 0 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஏபிஎஸ்சிபிஸில் 30, 03, 00 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட் நாளே டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 00 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 30, 03 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிகபட்சமாக ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி நம்மளால் வின்னிங் எடுக்க முடியாது சரிங்களா? ஸோ நான் நிறைய பேர்த்துட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ பர்சனலாகவும் நிறைய பேர்த்துட்ட சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஒரு நம்பரை பிசினா பிசி சரிங்களா? ஸோ அந்த மாதம் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா 2 மாதம் ஆனாலும் சரி 3 மாதம் ஆனாலும் சரி கம்பல்சரி நான் சொல்கிற பேட்டர்ன் எந்த பேட்டர்னாவது நீங்கள் எதனாவது நம்பர் வராமல் இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்கிற நம்பரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதமே நீங்கள் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, 69, 96 கம்பல்சரி உண்டு. இந்த பேட்டர்னை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்காக எத்தனை பேர் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். 69, 96க்கு நான் வந்து கேரண்டி. பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதிகபட்சமாக இந்த மாதத்தில் வந்துடும். ஸோ அப்படி இல்லைன்னா மார்ச் மாதம் வரைக்கும் டெய்லி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் நோட் எடுத்து எழுதி பாருங்கள் சரிங்களா? முதல் நாள் போட்டோம்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ரேட்டு. ஸோ அதனால தான் நீங்களே வந்து எழுதுங்க சரிங்களா? முதல் நாள் 1 செட்டு, அடுத்த நாள் 2 செட்டு, அடுத்த நாள் 3 செட்டு. நீங்கள் எத்தனை நாள் ட்ரை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்க, இப்போ ஒரே ஒரு செட்டு ஒரு லோக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15, 14 இந்த மாதிரி ரேட்டு வருது. ஸோ நீங்கள் ஒரு செட்டு 69, 96 எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 30 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ இதே நம்பரை அடுத்து 2 செட்டு, அடுத்து 3 செட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸை டார்கெட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 69, 96 டார்கெட்டாக வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங் இருக்குது. யார் யார் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஒரு வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி இதில் வின்னிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பிசி மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க. கம்பல்சரி வின்னிங் இருக்கும். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இடையில 10 நாள் போட்டுட்டு என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க சரிங்களா? இப்போ நான் இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து 3 மணி ஆச்சுன்னா உடனே போய் ரிசல்ட் 3:10 ஆச்சுன்னா எப்படா ரிசல்ட் வரும்? அப்போ இன்றைக்கி வந்துருக்குமா அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்க அன்னைக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். 3:10க்கெலாம் போய் லைவ் உட்காந்து பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நமக்கு மன உடைச்சல் தான் ஆகும். நீங்கள் இதை பாட்டு போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கம்பல்சரி வின்னிங் வரும். அடுத்த மாதம் இந்த மாதத்துலேயே வின்னிங் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டே கெஸ்ஸிங் மிஞ்சி போனால் இப்போ நான் கெஸ்ஸிங் போடுறேன் பார்த்தீங்களா? அதில் சிங்கிள் நம்பரு நான் சொல்கிற நம்பர்ஸுமே உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் அன்றைக்கி சிங்கிள் நம்பர் விளையாடுங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிள் நம்பர் விளையாடாதீங்க. ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி வின்னிங் ஒரு மாதத்துக்கு நீங்கள் சேலரி வாங்குறதோட இது ஒரு அமௌண்ட்டு 10 ரூபா 15 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுக்கலாம் சரிங்களா? ஏதாவது பிசியோ ஏசியோ நான் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி. இப்போ நான் இந்த நம்பர் கூட வேணாம், உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் தோணுது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நோட்டை வச்சு எழுதுங்க. முதல் நாள் எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். அடுத்த நாள் 2 செட்டு போட போகிறோம், அடுத்த நாள் 3 செட்டு போட போகிறோம். அந்த மாதிரிங்கிறத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்னால் டிக்கெட்டு இன்றைக்கி ஏதாவது விளாண்டு ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இப்போ நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் நீங்கள் ஏதாவது ஆல்போர்டோ இல்லை 2 நம்பரோ எடுத்துருக்கீங்க மேட்சிங் ஆனால் மட்டும் அன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு இடையில விளையாண்டுக்கிட்டும் இருந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு வின்னிங் இந்த ஃபாலோயிங் நம்பர் வின்னிங் கிடைக்குதுன்னா நீங்கள் இடையில போட்ட அந்த 3D போடுறீங்களே 3D ஆல்போர்டு ஏதாவது டெய்லி கெஸ்ஸிங்கில் ஏதாவது போட்டிங்கன்னா இந்த நட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிரும். போட்டதுக்கான பிரயோஜனமே இருக்காது. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். டெய்லி வந்து போடாதீங்க. அப்படியே நான் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா சிங்கிள் நம்பர் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் மட்டும் போட்டால் போதும். அதிகமாக விளாண்டிங்கன்னா இந்த கெயினை அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிரும். நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்காது. இந்த பிசியை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை இதை விட பெட்டராக ஏதாவது நம்பர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 69, 96க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நான் பிசியில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது சொல்லியிருந்தேன் 2 டைம் 75 அடிச்சிருக்காங்க சரிங்களா? பிசியில் 75, 57 இந்த ஒரு வேளை இந்த 69, 57 சாரி 69, 96 வேணாம் அப்படின்னு சொன்னால் 75, 57 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா 74, 47 இந்த 2 நம்பரையும் பிசியில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் இன்னொரு நம்பர் இருக்குது. அதை நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.